நம்ம வணிக ரீதியான மரங்களை நட்டு எப்படி நம்ம பயன்பெற முடியும் என்பதை பார்த்தோம். அதுக்கடுத்தான வீடியோல இந்த மரங்களை எப்படி நாம் பராமரிக்க வேண்டும் என்று சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அப்ப மரம் அப்படின்னா மனிதனுக்கு நல்லது அப்படின்னு நாம் பார்க்கிறோம். மரம் மனிதனுக்கு நண்பன் என்று நாம் பார்க்கிறோம். அதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. ஆனா நாம் ஒவ்வொருவரும் மரங்களுக்கு நண்பனாக இருக்கிறோமா அல்லது எதிரியாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம் வந்தாகி விட்டது. ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்த்தம்போது நிறைய குளோபல் வார்மிங் தான் வந்துருச்சு இன்னைக்கு. ஸோ குளோபல் வார்மிங் இஸ் நாட் ஏ லோக்கல் ப்ராப்ளம், டிஸ்டன்ட் ப்ராப்ளம் கிடையாது. அது நமக்கு அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. ஆகவே நாம் மரங்களை பற்றிதான ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். 2 மரங்களுக்கும் மனிதனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக நான் பார்க்கிறேன். தற்பொழுது மழைக்காலம். இந்த மழைக்காலத்துக்கு முன்னதாகவோ சில காரியங்கள் செய்ய வேண்டும். பரவாயில்ல, தவறினா கூட அட்லீஸ்ட் இந்த மழை நேரத்துல சில காரியங்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. சில ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ இதுல என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னா ட்ரைனிங் ப்ரூனிங் அண்ட் லாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்ய வேண்டியது மிக அவசியமானது. இப்போ ஆனா அது செய்ய தவறியாச்சு, அது யாருக்கு சரியா செய்ய தெரியல அப்படின்னா சில ப்ரொஃபஷனோட ஒரு எக்ஸ்பர்ட்டோட நீங்க வச்சு செய்யறது நல்லது. அப்போ மரம் வெட்டுவது எப்படின்றது இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் டிபிஎல் நீங்க அமைச்சிக்கணும். ட்ரைனிங் ப்ரூனிங் அண்ட் லாப்பிங். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு மரம் வெட்டினா கையில அருவாள் எடுத்து கண்ணாபுரான மரக்கிளையை வெட்டுவது அல்ல. அது எப்படி பண்ணணும் ஒரு கணக்கு இருக்கு. ஸோ ட்ரைனிங் பண்ணணும். அதுக்கு மரத்தை எப்படி ட்ரெயின் பண்ணா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்குறேன். அந்த ட்ரைனிங் என்னன்னா, ஸோ அது செய்யறது மூலமாக நம்மளுக்கு மரத்தோட growth நல்லா இருக்கும், ஷேப் நல்லா இருக்கும், மரத்துலேருந்து வரக்கூடிய இந்த ஸ்ட்ராங் பிரான்ச்சஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஸோ அதனால ட்ரைனிங் பண்ணணும். அடுத்து ப்ரூனிங் அப்படின்னு என்னன்னா, ஸோ ரிமூவல் ஆஃப் அன்வான்ட் பிரான்ச்சஸ், அதாவது காஞ்சி போனது, டிசீஸ் ஆனது, டேமேஜ் ஆனது, இதெல்லாம் நம்ம கட் பண்ணும். அப்படி கட் பண்ற போதுனால இட் இம்ப்ரூவ்ஸ் ஹெல்த் அண்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் த ட்ரீ. இந்த ட்ரீலாம் பார்க்க அழகா இருக்கும். லாப்பிங் பார்த்தீங்கன்னா கட்டிங் பேக் ஆஃப் லார்ஜ் பிரான்ச்சஸ் ஆர் லிம்ஸ் ரெடியூஸ் த சைஸ் ஆஃப் த ட்ரீ. ரொம்ப ஹியூஜ் ட்ரீஸாக இருக்கும், அந்த ட்ரீயை நம்ம கொஞ்சம் ஷார்டன் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இட்ஸ் ரிமூவ்ஸ் அசார்டஸ் பிரான்ச்சஸ், ஆபத்தான தீங்கி விளைவிக்கக்கூடிய சில மரக்கிளைகளை வெட்டுற மூலமாக நாமும் பாதுகாப்பாக இருக்கலாம். அப்போ ஓவரால் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ரிஸ்க், weak or dangerous branches, provide clearance from building, roads and power lines, controlled tree size. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. முக்கியமாக இதை நீங்கள் ட்ரெயின்டு ப்ரொஃபஷனலை வச்சு நீங்கள் செய்வதனால நம்ம ஒரு பாதுகாப்பான சூழலை அமைக்க முடியும்.